ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. ஹேரம்பர். ஹேரம்பர் என்பது அடுத்த பெயர். எனக்கு தெரிந்தவரையில் அந்த வார்த்தைக்கு தாதை பிரித்து யாரும் இதுவரை கன்வின்சிங்காக அர்த்தம் சொல்லவில்லை. நான் தான் சரியாக தெரிந்து கொள்ளவில்லையோ என்னவோ. பாஸ்கர ராயர் என்று மகான்கள் கோஷ்டியில் வைத்து மரியாதை செய்ய வேண்டிய ஒரு மந்திர சாஸ்திர மகா பண்டிதர். அவருடைய லலிதா சகஸ்ரநாம பாஷ்யம் ரொம்பவும் பிரக்யாதி வாய்ந்தது. அப்படிப்பட்டவர் கணேச சகஸ்ரநாமத்திற்கும் பாஷ்யம் செய்திருக்கிறார். அதில் ஹேரம்ப நாமத்திற்கு என்ன பாஷ்யம் செய்திருக்கிறார் என்று பார்த்தேன். ஹேரம்பர் என்றால் சைவ தந்திர பிரவர்த்தகர், சைவ ஆகமத்தை தோற்றுவித்தவர் என்றும் அபரிதமான சௌரியம் சூரத்தன்மை படைத்தவர் என்றும் அந்த பாஷ்யத்தில் அர்த்தம் பண்ணியிருக்கிறது. பாஷ்யக்காரர் மகா பெரியவர் தான் என்றாலும் நிஜத்தை சொல்ல வேண்டுமானால் அதை படிப்பவருடைய குறையாலோ என்னவோ அந்த இரண்டு அர்த்தமும் எப்படி அந்த பேருக்கு கிடைக்கிறது என்று தெளிவுபடவில்லை. ஆராய்ச்சியாளர்களானால் தமிழ் எருமைதான் ஹேரம்ப ஆயிற்று என்கிறார்கள். சம்ஸ்கிருதத்தின் பெருமை எல்லா வார்த்தைகளுக்கும் பெயர்களுக்கும் அவற்றின் அக்ஷரங்களை நன்றாக தாது பிரித்து அர்த்தம் சொல்ல முடிவதே தான் என்றாலும் அப்படி இல்லாத எக்ஸப்ஷன்களும் இருக்கின்றன. இன்ன காரணத்தால் இப்படி பெயர் என்று தாது பிரித்து சொல்ல முடிவதை யௌகிகம் என்பார்கள். எட்டிமாலஜிக்கல் ஆக டிரைவ் பண்ணக்கூடியது யௌகிகம். அப்படி இல்லாமல் என்ன காரணமோ தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைக்கு இப்படித்தான் அர்த்தம், இந்த பேர் இன்ன பேர் வழியை தான் குறிப்பிடுகிறது என்று இருப்பவை ரூடி. ஹேரம்ப என்ற வார்த்தை இந்த ரூட்டியில் வருவதாகவே தோன்றுகிறது. பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்திற்கு முந்தி இந்திரபிரஸ்தத்திலிருந்து ஆட்சி நடத்தின போது தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ண ஆசைப்பட்டு அதற்கு முன்னால் 4 திசை ராஜாக்களையும் ஜெயித்து கொண்டு வருவதற்காக தம்பிகளை அனுப்பினார். அப்போது தட்சிணத்திற்கு போய் அங்கே இருந்த ராஜ்யங்களை ஜெயித்தவன் சகாதேவன். அவன் ஜெயித்த அந்த ராஜ்யங்களில் ஒன்றுக்கு ஹேரம்பம் என்று பாரதத்தில் பேர் கொடுத்திருக்கிறது. ஒருவேளை அதுதான் பிற்கால மைசூரோ என்னவோ. மைசூர் என்பது மகிஷூர், மகிஷ ஊர் என்பதன் தெரிவுதான். மகிஷம் என்றால் எருமை. ஹேரம்பத்திற்கு எருமை சம்பந்தம் சொல்கிறார்களே, அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் சகாதேவனிடம் தோற்று போனார்கள். ஆனாலும் அவர்கள் தங்களை பற்றி ரொம்பவும் தற்பெருமை அடித்துக் கொள்கிறார்கள் என்று தெரிகிறது. அதனால் பெருமை பீற்றிக் கொள்பவர்களை ஹேரம்பர் என்று சொல்வதுண்டு என்று தெரிகிறது. அந்த தேசத்திலே விக்னேஸ்வரருடைய எந்த ரூப பேதம் ரொம்பவும் பூஜிக்கப்பட்டதோ அதற்கே ஹேரம்ப கணபதி என்று பெயர் ஏற்பட்டிருக்கலாம். இது வெறும் கஸ் தான், தப்பாகவும் இருக்கலாம். முடிவாக என்ன தோன்றுகிறதென்றால் அர்த்தம் கிருத்தம் பார்க்காதே ஹேரம்ப என்ற சப்தம் காதுக்கு நன்றாக இருக்கோ இல்லையோ, என்னை மாதிரியே அதிலே காம்பீரியம் மாதுரியம் இரண்டும் இருக்கோ இல்லையோ, என்னை அப்படி கூப்பிட்டால் பொருத்தமாக இருக்கோ இல்லையோ, பின்னை கூப்பிட்டு விட்டு போயேன் டிக்ஷனரி பார்ப்பானேன் என்று விக்னேஸ்வரரை சொல்லி இப்படி பேர் வைத்து கொண்டார் போலிருக்கிறது. ஹேரம்ப நாட்டு வாசியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாரத தேசம் முழுக்கவே பிரசித்தமாகிவிட்டவர் ஹேரம்பர். பாலகணபதியில் ஆரம்பித்து ஷோடச கணபதிகள் என்று 16 மூர்த்திகள் இருப்பதிலும் ஹேரம்ப கணபதி இருக்கிறார். நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஷோடச நாமாக்களிலும் அந்த பேர் இருக்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.